கன்னி ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரத்தில் கொஞ்சம் முடிவெடுக்கிறதுல ஒரு குழப்பம் சிரமம் இருக்குங்க. கொஞ்சம் யோசித்து செயல்படக்கூடிய சூழ்நிலை தான். ஒரு நீண்ட தூரம் பயணம் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சிரமம், கொஞ்சம் விரைய செலவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். வண்டி வாகன யோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் சிறப்பாக இருக்குதுங்க. குலதெய்வ அனுகிரகம் மட்டும் இருந்துட்டா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கிறது மேலும் மேலும் நடக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது. வேலை வியாபாரம் நினைச்சபடி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வேலையில் சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. இடமாற்றத்தோட பதவி உயர்வும் கிடைக்குங்க. எதுவாக இருந்தாலுமே முடிவு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இந்த நேரத்தில் எடுக்க பாருங்க. கண்டிப்பாக இனி அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சி காத்திருக்குன்னு சொல்லலாம். வணக்கம் நண்பர்களே. கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும்? தொடர்ந்து ஒரு சில வழிபாட்டு முறைகளை இந்த நேரம் நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் அமைஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லலாம். அப்படி எந்த மாதிரியான வழிபாடுகளை நீங்கள் பின்பற்றுங்கிறதையும் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கன்னி ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கன்னி ராசிக்காரங்க இயல்பாகவே யதார்த்தவாதிங்க தான். நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய விஷயத்த தான் எப்போதுமே செய்வாங்க. அது தொழிலாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க நினைக்கக்கூடிய விஷயம் எப்போதுமே சிறப்பாக தாங்க இருக்கும். எல்லாரோடவும் ஒரு தனி மரியாதை இருக்கக்கூடிய நபராக தான், எல்லா புள்ளி விவரத்தையும் விரல் நுனியில் வச்சிருக்கக்கூடிய நபராக தான், நினைவாற்றல் திறன் அதிகமாக இருக்கக்கூடிய நபராக தான் இந்த கன்னி ராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, சனி ராகு இந்த வீரம் நிறைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். இந்த வாரம் மட்டும் இல்லை, இந்த மாதமும் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சுக்குன்னு பொறுத்த வரைக்குமே முதல் 15 நாட்கள் கொஞ்சம் சாதகமாக இல்லை. ஆனால் மாத முடிவுக்குள்ளே உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செஞ்சுக்கணுங்க. சேமிப்பு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இருக்காது. நீங்கள் சேமிக்கணும்னு நினச்சா கூட கொஞ்சம் பின்னாடி ஏதாவது ஒரு செலவு வந்துடும். ஆனால் திட்டங்கள் சரியாக வகுக்க பாருங்க. திருமண வயசில் இருக்கக்கூடிய உங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, இந்த நேரம் திருமண முயற்சி எல்லாமே நல்ல வரணும் அமையக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்கு. பயணங்கள் உண்டு. பயணத்தில் அதிக அலைச்சல் கொஞ்சம் உண்டுன்னே சொல்லலாங்க. உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு, சரும பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் எளிமையான சிகிச்சை மூலமாக குணமடையக்கூடிய நேரம்னு சொல்லலாம். உங்கள் பிள்ளைக்கோ பெண் பிள்ளைக்கோ வேலை காரணமாக கொஞ்சம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்போ இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. குழந்தைகளோட கல்வி முன்னேற்றம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்கள் மனசில் மன நிறைவு ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை இனி நீங்கள் நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கலாம்னு சொல்லலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் இந்த நேரம் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. வேலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஜீவனக்காரங்கனான சனி பகவான் ராகுவோட இணைஞ்சு சந்திரிக்கக்கூடிய இந்த நேரம் தற்காலிகமாக வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கூட முயற்சி கொடுத்தீங்கன்னா பணி நிரந்தரமாகும். வேலையில் உங்கள் பக்கம் நியாயம் என்னங்கிறத நீ புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. தசாபுத்தி மட்டும் சிறப்பாக இருந்துட்டா கண்டிப்பாக பதவி யோகம் இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாங்க. வேலைச்சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்காக கோவப்படாதீங்க. பொறுமை நிதானமும் செயல்பட்டீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்குமே குரு பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக கொஞ்சம் கடுமையாக இருந்தாலுமே உங்களால் சமாளிக்க முடியும். ஏன்னா சனி ராகு உங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறதால என்னதான் போட்டி இருந்தாலும் அது முறியடிச்சு நல்ல பலனை பெற போறீங்க. நல்ல லாபம் உண்டு. ஆனால் மனம் தளராமல் இந்த நேரம் செயல்படணுங்க. புதுசாக முதலீடு செய்யக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் அளவோடு வச்சிருக்க பாருங்க. ஏன்னா இந்த நேரம் குரு பகவானுடைய சுப பார்வை கிடைக்கிறதால ஓரளவுக்கு இந்த உங்களால் சமாளிக்க முடியுதுன்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் கிரக அமைப்பு அனுகூலமாக இருக்குது. வருமானம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய வாய்ப்பு பெரும்பாலுமே இந்த நேரம் அதிகம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இருக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் மற்றவங்க உதவிங்கிறது இந்த நேரம் தேவைப்படுன்னு சொல்லலாம். அதனால் யார்கிட்டையும் கொஞ்சம் கோபப்படாமல் நிதானமாக செயல்பட பாருங்கள். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கிரக அமைப்பு சாதகமாக இல்லைங்க. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் மறைமுகமாக விமர்சனம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். மனசை இதை கஷ்டப்படுத்தலாம். உங்கள் கூட நெருங்கி பழக்கக்கூடியவங்களை உங்களுக்கு பின்னாடி இருந்து எதிராக செயல்படுவாங்க. அதனால கவனமாக இருங்க. யாரையும் நம்பி செயல்பட வேண்டாம். அரசியலை பொறுத்த வரைக்குமே நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த விஷயத்தை கவனமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமாக வாக்கு இந்த நேரம் நீங்கள் கவனமாக இருக்கணும். பேசுகிற பேச்சில் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துடாதீங்க. கவனமாக செயல்பட பாருங்கள். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் படிப்பில் சோர்வு வசதி இருக்குங்க. இந்த நேரம் குழம்பும். எதை செய்கிறது எதை விடுறதுன்னு ஒரு குழப்பமான சூழ்நிலை உண்டாகும்.
ஆசிரியர்களுடைய ஆதரவை பெற முயற்சி செய்ய பாருங்க. இதனால உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். கல்வியில மட்டும் இல்லை, இந்த விளையாட்டுத்துறை, பேச்சு போட்டி, இந்த மாதிரி எந்த துறையில் ஈடுபட்டாலுமே வெற்றி கனிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. கடுமையான உழைப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதிக வெயில் காரணமாக இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோர்வு ஏற்படலாம். கால்நடை பராமரிப்பில் கொஞ்சம் பணம் செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஆடு மாடு வளர்க்கக்கூடியவங்களா இருந்தால் அவர்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். சில தருணத்தில் இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். முடிஞ்ச வரைக்குமே தவிர்க்க முயற்சி செய்யுங்க. கடனை விட கொடுமையான விஷயம் வேறு எதுவுமே இல்லை. இந்த விஷயத்தை நீங்கள் கவனம் எடுத்துக்கிட்டால் போதும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அதிக நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க. வருமானத்துக்கும் குடும்ப செலவு சமாளிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு சரியாக இருக்கும். குடும்ப விஷயத்த ரொம்ப முக்கியமாக பெண்கள் மற்றவங்க கிட்ட நீங்கள் தலையெடுத்துக்கிறது வேண்டாம். இது பிரச்சனையை தான் ஏற்படுத்தும். பொறுமை நிதானம் ரொம்ப முக்கியம். நெருங்கின உறவுக்கார வகையில் கொஞ்சம் இந்த நேரம் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள். வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களாக இருந்தால் ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வேலைச்சுமை அதிகமாக இருந்தாலுமே இந்த நேரம் சாதகமான அமைப்பு உண்டாகும். திட்டமிட்டு கொஞ்சம் சிக்கனமாக இருந்தீங்கன்னா பண பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் இல்லைன்னு சொல்லலாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் கந்தவன் முருகனுடைய வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்கிறது ஒரு சிறந்த பரிகாரமாக அமைன்னு சொல்லலாங்க. குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது கூட இந்த நேரத்தில் மேலுமே நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்களும் உடையவங்களுக்கு திட்டமிட்டு நீங்கள் செயல்படணுங்க. கடந்த சில காலங்களில் இருந்த நெருக்கடிங்கிறது இந்த நேரத்தில் இல்லை. குடும்பத்தில் இருந்த குழப்பமும் இல்லை. மற்றவங்களால ஏற்பட்ட அந்த பிரச்சனை முடிவுக்கு வருங்க. யாருனே தெரியாதவங்க மூலம் எல்லாமே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. மனசில் ஒரு விதமான அச்சம் பயத்தோடு தான் இருந்திருப்பீங்க. அதுவுமே நீங்கள் கூட நேரம் எதிர்பாலின வகையில் இந்த நேரத்தில் இனிமேல் தொடர்ந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே லாப சாந்தத்தில் செவ்வாய் இருக்கிறதால அவர் லாபத்தை வழங்க முடியாத போகலாம். இருந்தாலும் ஜீவன சாந்தத்தில் சந்திரிக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வையால் நன்மையை செஞ்சு தருவார். சந்தோஷம் உண்டாகும். எதிரிகளால் ஏற்பட்டிருந்த தொல்லையிலிருந்து விடுபடுவீங்க. வம்பு விளக்குன்னு போயிட்டு இருந்த வாழ்க்கையில் இனி சகஜமான சூழ்நிலை உண்டாகும். வியாபார ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தம் உண்டாகும். வேலையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் கொஞ்சம் அக்கறை செயல்பட பாருங்க. வயசானவங்களா இருந்தால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முழு கவனம் செலுத்துறது நல்லது. பொன்பொருள் சேர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனசுல திடமான சிந்தனை இருந்தா போதுங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். நினைச்ச வேலை நல்லபடியாக நடக்கும். வியாபாரம் தொழில் இருந்த தடை நீங்கும். மனசு மட்டும்தான் முக்கியமான காரணம். மனசுல எதிர்மறை சிந்தனையை விட பாருங்க. நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் தான். உடல்நிலையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. இழுபறியாக இருந்த வம்பு விளக்கு மாதிரியான விஷயம் இந்த நேரத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம்னு சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் சந்திச்ச பிரச்சனை விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையில் அப்பப்போ நெருக்கடி உண்டானாலுமே இந்த நேரம் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். பண வரவுங்கிறது இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையை சமாளிக்கக்கூடிய வகையில் அமைன்னு சொல்லலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருந்த நிலைமை மாறும். இனி உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், கொடுக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே சிறப்பாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாய் வழி உறவுகளால் லாபம் உண்டாகக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே நிறைவேறாமல் இருந்த பல விருப்பம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதால புதுசாக சொத்து வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த நேரம் தாராளமாக செய்யலாம். வெற்றியாகக்கூடிய நேரம்னே சொல்லலாங்க. பொருளாதார நெருக்கடி நீங்கும். கொஞ்சம் அக்கறையாக செயல்பட்டால் போதும் சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிங்கிறது இனி இல்லை. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளோட நிலையை நினைச்சு வாழ தொடங்க ஆரம்பிங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம்னு சொல்லலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் உடல் நிலையில கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரங்க. குடும்பம் தொழிலை பொறுத்த வரைக்குமே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பூர்த்தி ஆகும். தனியார் நிறுவனத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்க வேலையில நீங்க இந்த நேரம் சிறப்பாக செயல்படுறதால முன்னேற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாம். லாபம் உண்டாகக்கூடிய நேரம். செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தில் இந்த நேரம் சிறப்பான நேரம்னு சொல்லலாங்க. இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நூலளவாவது நீங்கள் தொடர்ந்து ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து முயற்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. போட்டிங்கிறது இந்த நேரத்தில் இந்த தொழில் வாழ்க்கையில் இல்லாமலாம் இல்லை. ஆனாலுமே உங்கள் செல்வாக்கு வேண்டு வரக்கூடிய நேரம். குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கி ஒரு நல்ல மாற்றம் இந்த நேரத்தில் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. வாழ்க்கையே ஒரு சூனிய மாதிரி நினைச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு பிடிப்பு காத்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் இந்த நேரத்தில் கன்னி ராசி அன்புகள் ஒரு சில விஷயத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்ய பாருங்க. அது என்னன்னா,
குலதெய்வ கோவிலுக்கு என்ன காரணத்தை கொண்டு நீங்கள் தொடர்ந்து போகாமல் இருக்கக்கூடாது. குலதெய்வ கோவிலுக்கு போங்க, தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. மனதார வேண்டிட்டு வாங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். குலதெய்வ கோவிலுக்கு ஒரு கைப்பிடி மண்ணை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து தினமுமே நீங்கள் வீட்டு பூஜையில் வச்சு தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த பச்சரிசி, குங்குமம், சிவப்பு துணி மாதிரியான விஷயத்த பூஜையில் நீங்கள் வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கிற வீட்டில் பொருளாதார நிலைங்கிறது எப்போதுமே உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா லட்சுமி படத்தை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய வாக்கியத்தை எழுதி அது மேலே நீங்கள் பச்சரிசி கொஞ்சமாக பரப்பி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நன்றி நண்பர்களே.